ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. போலே கங்கா மையா கி, சரஸ்வதி மையா கி, யமுனா மையா கி, காவேரி மையா கி. காவேரி துங்கபத்ராச்ச கிருஷ்ணவேணீச்ச கௌதமி பாகீரதீச்ச விக்யாதா பஞ்சகங்கா பிரகீர்த்திதா. பாரத ரத்னம் அப்படின்னு சொல்றது இந்த 5 நதி. சப்த நதிகள் கங்கே யமுனே செய்வா. பாரத ரத்னமாக இந்த 5 நதிகள் இருக்கு. இந்த 5 நதிகள் நன்னா இருந்தா லோகமே நன்னா இருக்கும். பாரதம் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க நன்னா இருக்கும். உலகம் முழுக்க நன்னா இருக்கிறது மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சம் முழுக்க சௌக்கியமா இருக்கும். இந்த 5 நதிகள்ல கங்கைய பாகீரதி. கங்கைக்கு பல்வேறு திருநாமம். கங்கை ஜனித்து அவ ஜாஜ்ஜல்யமா வரக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவளுக்கு தக்கவாறு தன்னுடைய திருநாமத்தை தானே தாரணம் பண்ணிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு பிரகாசமா வர. அப்பேற்பட்ட அந்த கங்கையோட சம்பந்தப்பட்ட கங்கா ஸ்நானம், துங்காபானம் அப்படிங்கிறது. கங்கான்னா ஸ்நானம் பண்ணணும், துங்கா நதினா தீர்த்தத்தை சாப்பிடணும். அப்படி ஒரு புண்ணியம் உண்டு. ஜென்மா ரொம்ப ஆச்சரியகரமான ஜென்மா. எத்தனையோ பிறவிகள்ல செய்த புண்ணியத்தினால பகவான் அனுகிரகம் பண்ற. துர்லபம் மானுஷம் ஜென்மா அப்படிங்கிற, ரொம்ப துர்லபமா. அந்த மானுஷ தர்மால பூ பிரதட்சண யாத்திரை தான் காசி யாத்திரை. ஒரு பூமியை சுத்தி வந்தால் என்ன பலன் உண்டாகும் அப்படின்னால் அது காசி யாத்திரையினால கிடைக்கிறது. பூ பிரதட்சண யாத்திரை யாரெல்லாம் பண்ணினா அப்படின்னா ஸ்கந்த சுவாமி தான் முதல்ல பண்ணினார். அவர் பிரம்மாண்டத்தையே பிரதட்சணம் பண்ணினார். பிரம்மாண்டத்தை நாம பண்ண முடியாதுங்கிறதுனால பூ பிரதட்சண யாத்திரை பண்றோம். பிரம்மாண்டத்தை அவர் பிரதட்சணம் பண்றத, இந்த பிரம்மாண்டத்தையே அப்பா அம்மாவா பார்த்தார். கணபதியாகப்பட்டவர் இந்த பிரம்மாண்டத்தை அப்பா அம்மா உள்ளுக்குள்ள பார்த்தார். அதனாலதான் ஜெகத பிதரவு பார்வதி பரமேஸ்வரர். லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அப்பா அம்மாவான பார்வதி பரமேஸ்வரா அவ சாநித்தியகரமா கைலாயம் இருக்கு. கைலாயத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எது அப்படின்னா காசி. பாரத தேச தலைநகரம் இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிறமோ அது மாதிரி கைலாயத்தினுடைய தலைநகரம் எது அப்படின்னால் காசி. கைலாயத்தினுடைய தலைநகரம் காசி. அந்த காசியில ராஜாவா யார் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரனான விஸ்வநாதர். அதனாலதான் விஸ்வம் நாள் இந்த உலகம், நாதன் நாள் தலைவன். இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்துக்கே நாதன் விஸ்வநாதன். ஒரு க்ஷேத்திரம்னு இருந்தால் அந்த க்ஷேத்திரத்துக்குன்னு சில மூர்த்திகள் உண்டு. அந்த மூர்த்திகளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் உண்டு, அனுகிரகம் உண்டு. அதை தரிசனம் பண்றதுனால உண்டான பலாபலன்கள் உண்டு இல்லையா? அப்படி இந்த காசி யாத்திரையில என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, காசியில இருக்கிறதே ஒரு ஊசியில இருக்கா மாதிரி. புண்ணியம் பண்ணினாலும் பாவம் பண்ணினாலும் ஜாஸ்தி. ஜாக்கிரதையா இருக்கணும். அந்நக்ஷேத்திர புண்ணியக்ஷேத்ரே வினசதி, புண்ணியக்ஷேத்திர பாபானாம் வாரணாஸ்யாம் து வினசதி, வாரணாஸ்யாம் து பாபானாம் கும்பகோணஸ்ய பாபானாம் கும்பகோண. சாஸ்திரம் சொல்றது. எங்கேயோ ஸ்தலங்கள்லயோ நாம வாழ்ந்துட்டு வரக்கூடிய இடங்கள்லயோ செய்யக்கூடிய அபவாதங்கள், புண்ணியக்ஷேத்திரங்கள் போய் அங்க போய் சுவாமியை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அப்படி பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல அதெல்லாம் நிவர்த்தி. அந்த புண்ணியக்ஷேத்திரத்திலேயே ஏதாவது அபவாதங்கள் பண்ணினால், தீங்குகள் இழைத்தால், அது காசி கஷேத்திரத்துல கங்கா ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணால் அது நிவர்த்தி. காசியில பண்ணினால் என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கு வரணும், கும்பகோணத்துக்கு வரணும். காசியில பண்ணினாக்க வாரணாசாந்து பாபானாம் கும்பகோணஸ்ய வினசதின்னு இருக்கு. சுவாமி ஒரு கேள்வி கேட்கலாம், கும்பகோணத்துல சுவாமி அப்படின்னு கேட்டுடலாம். கும்பகோணத்துல பண்ணினால் கும்பகோணத்திலே போயிடுமா?
கும்பகோணத்துல ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, கொட்டையூர்னு ஒரு க்ஷேத்திரம். இந்த கும்பகோணத்தோட உபமானமா சொல்லுவா, இந்த மகாநகத்தோட ஒட்டிய ஸ்தலம் அது. அந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவா, கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோடு போகுமேன்னு. அதுதான் கும்பகோணத்துக்கு உபமானம். கும்பகோணஸ்ய பாபானாம் கும்பகோணஸ்ய வினசதி. அப்படி நம்மளுடைய இந்த அற்புதமான யாத்திரையில 3 விஷயங்கள் நமக்கே தெரியாம அடங்கி இருக்கு. ஒண்ணு, முதல்ல நல்ல புண்ணிய நதிகள்ல நீராடுதல். என்ன காரணம்னா, எங்கெல்லாம் தீர்த்த படித்துறை இருக்கோ அங்கெல்லாம் தெய்வங்கள் காத்துன்னு இருக்கு, தேவர்கள் காத்துன்னு இருக்கா, ரிஷிகள் காத்துன்னு இருக்கா, நம்மளுடைய பித்ருக்கள் காத்துன்னு இருக்கா. அங்கெல்லாம் இவ வந்திருக்கா அப்படின்னு உடனே அந்த நதிக்கரைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படி எல்லா நதிகள் பாரதத்துல ஒரு அடி எடுத்து வச்சா புண்ணிய தீர்த்தம். இந்த யாத்திரையே ராமேஸ்வரத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். ராமேஸ்வரத்துல அங்க பார்த்தோம்னா 2 சமுத்திரம் சங்கமம் ஆறுது, ஸ்திரீ புருஷயோர் மத்தியே அப்படின்னு. அந்த இடத்துல 2 புருஷ ஸ்திரீ சங்கமம் ஆகக்கூடிய தனுஷ்கோடியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது. ராமேஸ்வரம் ராமநாதருடைய சன்னதி உள்ள ராஜகோபுரத்துள்ள நுழையர்த்தேயே இடது பக்கத்துல மகாலட்சுமி சன்னதி, வாசல்ல மகாலட்சுமி தீர்த்தம். தாண்டி உள்ள போனாக்க காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி தீர்த்தம். அந்த கோபுரத்தை தாண்டி அது உள்ளுக்குள்ள போறோம் அப்படின்னு கேட்டா சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம். அதை தாண்டி போனோம்னா கந்தமாதவன தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம். அப்படியே பிரகாரமா வரும் அப்படின்னு கேட்டாக்கா பிரம்மஹத்தி சாப விமோசன தீர்த்தம், பயோஷ்ணி தீர்த்தம், கங்கா யமுனா சரஸ்வதி. இத்தனையும் அங்க தீர்த்தமாடி அங்க இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி ராமநாதரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு காசி யாத்திரை நமக்கு அனுகிரகம் பண்ணி தரணும்னு ஆரம்பிக்கக்கூடிய யாத்திரையாக இது ஆரம்பிக்கிறோம். சுவாமி போக முடியலையே, இருக்கிற இடத்துல இருந்து ராமநாதர் எந்த திக்குல இருக்காரோ, ராமேஸ்வரம் எந்த திக்குல இருக்கோ அந்த திக்கை நோக்கி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இந்த யாத்திரை ஆரம்பிக்கிறோம். யாத்திரை ஆரம்பிச்சு நேர காசி பிரவேசம் பண்றோமா, பண்ணாதங்கிறா. ஏன்னா இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர்கள் வேற வேற விதமா இருக்கு. இந்த க்ஷேத்திரத்து உள்ளுக்குள்ளேயே நீ வரணும் அப்படின்னு கேட்டாக்கா முதல்ல சுத்தமாகணும்ங்கிறா. எப்படின்னா திரிவேணி ஸ்நானம் தான் அதற்கு காரணம். இந்த பிரயாகை க்ஷேத்திரத்துல பிரயாகையில அந்த கங்கா யமுனா வந்து சேர்றது, அந்தர்வாகிரியான சரஸ்வதி வரக்கூடிய இடத்துல அங்க நமஸ்காரம் பண்ணி தீர்த்தமாடுறவாளுக்குத்தான் காசி உள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய காசி யாத்திரைங்கிறது அனுகூலம், அனுகிரகம் ஆறுது. திரிவேணி பிரவேசமோ திரிவேணி ஸ்நானமோ இல்லாமல் நான் காசி யாத்திரை பண்ணினேன் அப்படின்னா ஒரு 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 அட்ரஸ் எழுதாமல் கடுதாசு போட்டா எப்படி சுத்தின்னு இருக்கோம், அது மாதிரி ஆயிடுறதான். அதனால திரிவேணி தரிசனத்தினால, திரிவேணியினுடைய பிரார்த்தனையினால, திரிவேணியில அங்க நம்மளுடைய பாதத்தை பதித்த பிற்பாடுதான் காசிக்கு போறதுக்கு உண்டான அனுமதி சீட்டு வழங்கப்படுறது. நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்படி காசியில அப்படின்னா வந்த உடனே காலையில வந்துட்டு மத்தியானம் கிளம்பலாம். அது காசி யாத்திரைக்கு ஆகல, 3 இரவுகள் தங்கி இருக்க வேண்டும். திரிராத்திரம் ஜாகனவி தீரே அப்படின்னு ஜாகனவிங்கிற நதி ஓடக்கூடிய இடத்திலே 3 இரவுகள் தங்கினால்தான் காசி யாத்திரைங்கிறது சம்பூர்ணமாறுது. அதனாலதான் கங்கா ஸ்நானம். இந்த கங்கையில 64 படித்துறை இருக்கு, ஒரு படித்துறைக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப சமீபமா நிறைய பேரெல்லாம் மாத்திருக்கான். இந்த 64 படித்துறைக்கும் 64 தீர்த்த ஸ்ரார்த்தம் சொல்லியிருக்கா அந்த காலத்துல. அது முடியாத பட்சத்துல பஞ்சதீர்த்த ஸ்ரார்த்தம் 5 இடங்களிலே முன்னோர்களை உத்தேசித்து பிண்ட பிரதானம் செய்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீர்த்த தேவதையை நமஸ்கரித்தல். நமக்கெல்லாம் நாம் என்ன நினைச்சுட்டோம் அப்படின்னா, அம்மா அப்பாக்கு நம்ம பண்றோம். அம்மா அப்பா ஜீவனோட இருக்கிற வரைக்கும் ஜீவ தசை. அம்மா அப்பா என்னைக்கு மரிக்கிறாளோ அன்னைக்கு வேற ரூபம் கொடுக்குறான். அதுக்கு பிற்பாடு அதை கொண்டு போய் ஸ்மசானத்துல சேர்த்த பிற்பாடு அதற்கு வேற ரூபம் கிடைக்கிறது. அதற்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள் சடங்குகள் செய்ய 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 பூர்த்தியாகி 10, 11, 12க்கு பிற்பாடு அது வேற ரூபம் எடுத்து இங்கேருந்து பயணப்பட்டு போறது. அது பயணப்பட்டு அடைய வேண்டிய இடத்தை அடையறதுக்கு 1 வருஷ காலம் எடுத்துக்கிறது. அதனாலதான் இந்த 1 வருஷம் வரைக்கும் தீர்த்த யாத்திரை பண்ணாத, குலதெய்வத்தை போய் நமஸ்காரம் பண்ணிக்காத,
முழுக்க முழுக்க பித்ருக்களுடைய ஞாபகமாக இருந்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்து கொண்டிரு. அதுக்கு பிற்பாடு என்ன ஆறான்னு கேட்டாக்க வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம். நம்ம ஒரு ஸ்ரார்த்த மன்றத்தை பிராமணால வரிச்சு அவளுக்கு பாத பூஜை பண்ணுவா. என்ன பாத பூஜை பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்க ஆதிவியாதி ஹரண்ரூணா மிருத்யு தாரித்ர நாசனம் ஸ்ரீ புஷ்டி கீர்த்திதம் வந்தே விப்ரஸ்ரீர் பாதபங்கஜம் விப்ரோக தர்சனாத் சத்யா க்ஷீயந்தே பாவராசஜா அர்ச்சனாத் மங்களா வாப்திஹி நமஸ்கராத் அச்சுதம் பதம் அப்படின்னு அந்த பிராமணால வரிச்சு பண்றத. இவ யார் அப்படின்னு கேட்டா பிரம்மலோகத்திலிருந்து உங்களுக்கு வந்தவான். அதனால காசி சிரார்த்தம் காசியில் திதி கொடுத்தல்ங்கிறது அவ்வளவு அவசியம். பித்ருக்கள் அந்த கரையில உட்கார்ந்துட்டு காத்துன்னு இருப்பாளாம். இவன் வந்திருக்கான் எனக்கு ஒரு தீர்த்தம் விடுவான், இவன் வந்திருக்கான் எனக்கு ஒரு அர்க்கியம் விடுவான், இவன் வந்திருக்கான் எனக்கு ஒரு பிண்டம் வைப்பான்னு யார் யார் காத்துன்னு இருப்பான் தெரியுமா? இறந்து போன அப்பா அம்மா, அவளுடைய அப்பா அம்மா, அவளுடைய அப்பா அம்மா காசியில கங்கையில படித்துறையில ஒரே ஒரு பிண்டம் அவன் வைப்பான்னு அவன் அந்த பித்ருக்கள் காத்துன்னு இருப்பா பாருங்க. அதனால இந்த யாத்திரையினுடைய 3 விஷயங்கள்ல முதல்ல பித்ரு யஜ்ஞம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலைன்னு வள்ளுவம் சொல்றது. அப்படி கங்கை கரையில பித்ருக்களை உத்தேசித்து செய்யக்கூடியது. அந்த கங்கை கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணினா என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க அந்த பித்ருக்கள் நல்கதி அடையறதுக்கு வேண்டிய அனுகிரகத்தை பண்ற. அப்படி என்ன கங்கைக்கு மகத்துவம்? நாம குடிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, அதுக்கு எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பா. கங்கைக்கு எக்ஸ்பிரி டேட் கிடையாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் புள்ள என் பேர அவன் புள்ள அவன் பேர அவன் புள்ள எத்தனை வருஷ காலம் ஆனாலும் கங்கையிலேருந்து ஜலம் எடுத்துட்டு போய் உங்க ஆத்துல வச்சுக்கோங்க, இதனோண்டு ஒரு புழு பூச்சி எதுவும் உள்ளுக்குள்ள வராது. அதனாலதான் சொல்லப்படுறது சுத்தம் பாகீரதி ஜலம். இதுக்கு மீறி உயர்வே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டாந்து 2 ஸ்மசானம் இருக்குங்க. ஒன்னு ஹரிச்சந்திரா மயானம், இன்னொன்னு மகாமயானம். அதுல இந்த உடம்ப கொண்டு போய் இறந்த பிற்பாடு முக்கி எடுக்கிறான். இந்த சரௌண்டிங் 120 கிலோமீட்டர்ல யாரு இறந்து போனாலும் இங்கதான் எடுத்துட்டு வருவா. யாரும் அழமாட்டா. ராமநாம சத்யஹே, ராம் 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 இததான் ஜபிச்சுண்டு கொண்டு வருவா. இந்த கங்கை ஜலம் மேலப்பட்டா எலும்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. புதைச்சு வச்சா பூமியில எலும்பு அஸ்தி ஆகாது, மண்ணோட மண்ணா போகாது, எல்லாம் சாப்பிடும். எத்தனையோ நாள் கங்கையை சேர்த்தா. அதனாலதான் மரிக்கும் காலத்துல கொஞ்சோண்டு கங்கா ஜலத்தை அவனுக்கு விடுறா. அவ மேல கங்கா ஜலத்தை தெளிடா. உயிரோட இருக்கிறதையே ஸ்நானம் பண்ணினால் அதனுடைய பலன் அளப்பரியது. அதுல கங்கைக்கே இப்படித்தான். கங்கை உற்பவம் ஆகக்கூடியத கங்காஷ்டகம் சொல்றது. ஆதூபாதி பிதாமகஸ்ய நிஜம வியாபார பாத்திரே ஜலம் பశ్చాத் பன்னக சாஜினோ பகவதः பாதோதகம் பாவனம் பூயச்சம்புஜடா விபூஷணமணே ஜஹ்னோர் மகர்டேரிதம் கன்யா கல்மஷநாசினி பகவதே பாகீரதி பாதுனஹா அப்படிங்கிறது கங்கைக்கு பெருமையே. எதனால எப்படி அப்படின்னா அப்பேற்பட்ட கங்கை எல்லாவற்றிற்கும் ஆதியான பிரம்மா தபஸ் பண்ணி இருக்கிறது. பிரம்மாவனுடைய கமண்டுல ஜலமாகப்பட்டது. வாமனாவதாரம் எடுத்த போது அந்த வாமனாவதாரத்தினுடைய வலது பாதம் போகத்தே, அந்த வலது பாதத்தை அபிஷேகம் பண்றதுக்காக அந்த தீர்த்தத்தை எடுத்து சேர்க்கறது. அந்த பாதத்துக்கு ஜலம் பத்தலையாம். சதா சர்வ காலமும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமே அதுக்கு பத்தலையாம். அப்பேற்பட்டவள் கங்கை. பாதி பாதம் 5 வரல் இல்லையா, கொஞ்சோண்டு நகம் மட்டும் நனைஞ்சுதான். எல்லாவற்றிற்கும் ஆதி. ஆதூபாதி பிதா மகஸ்ய நிஜம வியாபார பாத்திரே ஜலம் அப்படின்னு அவர் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய தீர்த்தம். அப்பேற்பட்ட அந்த ஜலத்தை எடுத்து வாமனாவதார காலத்துல இந்த சேர்க்கறத
தேவலோகத்துல ஓடின்னு இருக்கு. தேவர்கள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் துருவன் எந்த இடத்துல இருந்தானோ அந்த இடத்துல இருந்து அவெல்லாம் ஸ்நானம் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கங்கை பூமிக்கு வரமாட்டாளா, கங்கை பூமிக்கு வரமாட்டாளா, யார் யாரோ தபஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்துல அயோத்தியை ஆண்ட ராஜாக்கள்ல சகர சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் செய்த யாகத்தினால அந்த யாகம் சம்பூர்ணமாகாத காரணத்தினால அவளுடைய புத்திரர்கள் எல்லாம் போய் சாம்பல் முட்டாக இருக்க அவளெல்லாம் கங்கா ஜலத்தை கொண்டு வந்து தெளிச்சால்தான் உத்தாரணம் ஆவார்னு தெரிஞ்சுட்டு அந்த வம்சாவளியில வந்த பகீரதனாகப்பட்டவர் தபஸ் பண்ணி ஹிமாச்சல பர்வதத்துல போய் உட்கார்ந்துட்டு பிரம்மாவை கேட்டு விஷ்ணுவை கேட்டு சிவபெருமான கேட்கறதே கங்கை கேட்டாலாம், நான் வர தயாரா இருக்கேன், நான் வரக்கூடிய வேகத்தை பூமி தாங்க மாட்டாப்பா, நான் என்ன பண்ணுவேன். சிவபெருமான பிரார்த்தனை பண்ணின உடனேயே பரமேஸ்வரன் தன்னுடைய ஜடாஜூடத்துல வாங்கிட்டாராம். ஜடாஜூடத்துல வாங்கிக்கிறதாம். பூஜம்பு ஜடா விபூஷணமனே, சிவபெருமானுடைய ஜடாஜூடத்திலே சேர்க்கப்பட்ட ரத்னமணி மாதிரி கங்கை வந்து விழுந்தாளாம். அப்படியே வாங்கிட்டார். உள்ள போயிட்டா கங்கை. வந்த வேகத்துக்கு நீ உருப்படியா இருக்குன்னு வாங்கிட்ட. பகீரத நமஸ்காரம் பண்ணினா, ஹே பரமேஸ்வரா, நீர் எல்லாத்தையும் வாங்கிட்டான், நான் என்ன பண்ணுவேன்னா வாங்கின்ற தீர்த்தம் எல்லாத்துல இருந்து கங்கை உள்ள போகிறது 1000 கலையோட உள்ள போறா, ஒரு கலையை வெளியில விடுறா. அதனாலதான் சிவபெருமானுடைய படத்தை வரைஞ்சு மேலே இருந்து ஒரு கோடு மட்டும்தான் போட்டிருப்பான். 999 கலையும் தான் வாங்கின்ற ஒரு கலை வெளியில வரா. அவ கலை வெளியில வர்றதுனாலதான் சிவபெருமான் கங்கையை வாங்கின்றதுனாலதான் அவருக்கு கங்காதரன்னு பேரு. அப்படி அந்த கங்கை அப்படி வெளியில வரா பத்தலா, அந்த கங்கைய ஜாம் 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 ஜாம்னு அழகா அடிச்சுட்டு வரான் பகீரதன். கங்கையினுடைய பெருமையே இத்தனை. அப்படி வருது. அப்படி வரத்தே ஒரு ஆசிரமம் இருக்கு, அழகான ஆசிரமம். ஜங்குங்கிற மகரிஷி உட்கார்ந்துட்டு இருக்கார். சின்ன பொண்ணு வேகமா ஓடி வரா. அந்த ஆசிரமத்து உள்ள அடிச்சுட்டு போயிடுவோம்னு நினைச்சா அந்த அவர் பார்த்தார், மகரிஷி எடுத்தார், ஆச்சமனம் பண்ணிட்டு அச்சுதா ஜனமகா அனந்தாயனமான தீர்த்தங்காலம். பகீரத நமஸ்கார், நானே கஷ்டப்பட்டு கங்கையை கொண்டாடுறேன்ப்பா, நீ பாட்டுக்கு ஆச்சமனம் பண்ணிட்டு எனக்கு கவலைப்படாதன்னார். வலதுகாது அப்படின்னார். கங்கை வெளியில வந்து விழுந்தது. அதனாலதான் அந்த இடத்துல பார்த்தாக்க அந்த கங்கைக்கு ஜாக்கினவின்னு பேரு. பூஜம்புஜடா விபூஷணமனே ஜகுனோர் மகரிஷேரிஜம். ஜங்கு மகரிஷி யாருன்னா அவ கன்யா கல்மஷநாதினி. எவ்வளவு பெரிய அபவாதம், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி அவற்றை நீக்கி விடுகிறேன். பகவதே பாகீரதி பாதுனஹா அப்படிங்கிற அப்பேற்பட்ட கங்கையினுடைய பெருமை, அவ்வளவு வேகமா வரக்கூடிய பெருமை பூமியில வந்து தொடக்கூடிய இடம்தான் ஹரித்வாரம். அதை தொட்டு இங்க வரத்தே காசியில வரத்தே உத்தரவாகினியா வர. மீது எல்லாம் கிழக்கு நோக்கித்தான் நதிகள். மேற்கு நோக்கி ஓடுற ஒரே நதி நர்மதை மட்டும்தான் புண்ணிய நதிகள். கூட தபதி சேர்ந்துப்பா. மீது எல்லா நதி மேற்க ஓடினா அதுக்கு நதம் அப்படின்னு பேரு, கிழக்க ஓடினா அதுக்கு நதி அப்படின்னு பேரு. அப்படி பூர்வத்தை நோக்கி வரக்கூடிய நதிகள்ல அழகா பூர்வத்தை கிழக்க நோக்கி வரக்கூடியது. காசியில வந்த உடனே சிவபெருமானையே பிரதட்சணை பண்ணிட்டு போற மாதிரி ரொம்ப ஜாம் ஜாம்னு இந்த இடத்துக்கு போறான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு தீர்த்தம் தபஸ் பண்றது, அதுக்கு மணிகர்ணிகான்னு பேர். இந்த மணிகர்ணிகாங்கிற தீர்த்தம் சிவமகாரகசியத்தை பார்வதி பரமேஸ்வரா சொல்லிட்டு இருக்கிறத, பார்வதியினுடைய காதல இருக்கக்கூடிய அந்த அந்த அழகான இருக்கக்கூடிய அந்த தோடு இருக்கு பாருங்க, அந்த காதல சாத்தி இருக்கக்கூடிய அந்த குண்டலம் கேட்டுட்டு தான். நீ இது கேட்கறே, இப்படி கேட்கப்படாதுன்னு உடனே நான் என்ன பண்ணா தபஸ் பண்ணுனார். அங்கேருந்து ஆகாசத்துல இருந்து கீழே விடுறதுதான். அப்படி கீழே வர்றத மகாவிஷ்ணுவனுடைய கையில இருக்கக்கூடிய சக்கராயுதம் பார்க்கறத. நீ எங்க போற அப்படின்னா, சிவமகாரகசியம் எனக்கு சொல்றேன் இருக்கான், நானும் உன்னோட சேர்றேன்னா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கங்கை வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து காத்துட்டு இருந்தா. இவ 2 பேருடைய தபசு மணிகர்ணிகா தீர்த்தத்துக்கு சக்கர தீர்த்தம்னு பேரு. மணிகர்ணிகாஷ்டகம்னு ஒண்ணு பண்ணிருக்க, அது தனி. மணிகர்ணிகாஷ்டகத்துல வந்து நின்னா, மணிகர்ணிகா கிட்ட நின்னா என்ன பண்றாளா, சிவலோகத்துல இருந்து விஷ்ணுலோகத்துல இருந்து விஷ்ணு பாஷதா வராளா. நீ எங்க போகணும்னு கேக்குறாராம். நீ எங்க போகணுங்கிறா. நரகம்லாம் கிடையாது. காசிக்கு வந்தா சித்திரகுப்தன் ஒரு சீட்டு வச்சிருப்பார். நம்ம பிறந்ததுல இருந்து 1 2 3 4 எல்லாம் போட்டு காசியில கங்கையில கால் பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த சீட்டை எடுத்து கீழ்ச்சி போட்டு வரான். பேர் எழுதி வச்சிருப்பார், ரமேஷ் சிவம்னு போட்டு டே 1 டே 2 டே 3 அவன் பண்ணியிருக்கிற பாவத்தெல்லாம் கணக்கு பண்ணிப்பேன், கரெக்டா பண்ணிட்டு வரான்டா அப்படின்ட்டு. சரி உனக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு இல்லையா அப்படிம்பார். கங்கைக்கு வந்துட்டான் பாவன், ஐயோ காசியை பார்த்துட்டான் பாவன், கங்கை நதிக்கரையினுடைய காத்த அவன் மேல பட்டுடுத்து பாவன், அவன் பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் நான் அதை நீக்கிடுறேன்ட்டு உடனே எடுப்பான். டப்புன்னு எப்படி இப்ப இருக்கக்கூடிய லேப்டாப்ல டெலிட்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க,
ரீசைக்கிள் பின் கிடையாது, டெலிட் பட்டனை தட்டி டப்புன்னு அழிச்சு விட்டுருந்துடும். அது மாதிரி ஒரு ஜீவனுக்கும், அதனால தான் காசிகளை மறிக்கக்கூடிய ஒரு உயிருமே வலது காது வெளியில தெரிகிற மாதிரி இறந்து போகுது. 1863 பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மதுரு பாபுவோட காசி யாத்திரை பண்றார். சாதாரணமா ரமேஷும் ஒரு விஷயத்த சொல்றது வேற, மகான்கள் சொல்றது வேற. அவர் யாத்திரை பண்ணிட்டு வர்றார், கங்கையில இறங்குறார். நாம இப்ப போட்ல போற மாதிரி அவரும் போறார். அப்படியே போயிட்டே இருக்கார். மணிக்கர்ணிகை கிட்ட அப்படி நிக்கிறார். திடீர்னு உட்கார்ந்துட்டு இருந்தவர் அப்படியே பார்த்துட்டு எழுந்து போய் போட்டுல கடைசியில் நின்றுட்டார். ஒரு கால் கீழே இருக்கு, ஒரு கால் மேல இருக்கு. தலைக்கு மேல கையை தூக்கிட்டார். போட்டுக்காரன் பயப்பட்டுட்டான். கீழே விழுந்தா 100 அடிக்கு மேல ஜலம் இருக்கு, பிரவாகமா தீர்த்தம் போயிட்டு இருக்கு. பயப்பட ஆரம்பிச்சுட்டான். ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, என்னன்னு தெரியலேன்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டான். என்னன்னு தெரியல. சரி, இந்த போட்டை நிறுத்திடும் அப்படின்ட்டு மெதுவா அந்த போட்டை எடுத்துட்டு, போட்டு நிக்கிறதே இங்க ஒரு இடத்துல மோதிட்டு நிற்கும் இல்லையா, அப்படி மோதி இப்படி அசைஞ்சிட்டு அவர் சகஜ நிலைக்கு வந்தார். கீழே இறங்கினார், மணிக்கர்ணிகள் இறங்கினார், ஸ்நானம் பண்ண போறார். பக்கத்துல அவர் சிஷ்யா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. ராமகிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், டாக்கூர் திடீர்னு உண்மத்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த க்ஷேத்திரத்தினுடைய விசேஷத்துவம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு அப்படியே யோசிச்சா. வேற ஒண்ணும் இல்லை, ஒரு ஜீவனுக்கும் வலது காதுல ராமதாரக மந்திரத்தை சொல்லி முக்தி கொடுக்கிறார். அதை என் கண்ணால பார்த்தேன்னாராம். இறந்து போன உயிரை ஒரு நெடிய உருவம் குச்சியால அடிச்சு அதை எழுப்பி அதற்கு முக்தியை கொடுத்தது என் கண். யாரு? பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய சரித்திரத்துல 2வது பாகத்துல அவர் கண்ட காட்சி தெல்ல தெளிவாக ஒரு பக்கத்துல போட்டிருக்கோம். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, மகான்கள் கண்ணா அப்பேற்பட்ட புண்ணிய பூமி. இந்த இடத்துல கங்கைக்கு தினந்தோறும் இதை தவிர நான் இன்னும் க்ஷேத்திர புராணம் இந்த உள்ளுக்குள்ளேயே நான் இன்னும் போகல. வெறும் கங்கையை பத்தியே பேசிட்டு இருக்கேன். விஸ்வநாதருடைய பெருமை பார்த்தேன்னா, விஸ்வநாதர் சுதம்பு மூர்த்தி, 12 ஜோதிர்லிங்கத்துல பிரதான மூர்த்தி. ஆக்ஞா சக்கரம் 2 புருவத்தினுடைய மத்தி. பாரத தேசம் எப்படியோ அப்படித்தான். பாரத தேசத்துல சிவபெருமான் கேதாரும் சிரசு, ராமநாதர் பாதம், காசி விஸ்வநாதர் ஆக்ஞா சக்கரம், மகாகாலேஸ்வரர் ஹிருதயம், ஓம்காரேஸ்வரர் நாவி. இப்படித்தான் இருக்கும் பாரதமே. அப்ப என்ன அப்படின்னா, இதுதான் சிவபூமி. இங்க பிறந்ததற்கும் இருப்பதற்கும் பூஜை பண்றதுக்கும் நமஸ்காரம் பண்றதுக்கும் இந்தியன் என்று சொல்லுவதற்கும் மிகுந்த பெருமையும் புண்ணியமும் பண்ணி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எங்கேயோ இங்கிலாந்துலயோ செக்கோஸ்லோவாக்கியா அமெரிக்காவிலயோ எங்கேயோ போய் எதையோ நாம பண்ணிட்டு இருக்கோம். பாரதத்துல அப்பேற்பட்ட கங்கையில 64 படித்துறையில அதுலயும் உன்னதமான ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அனுபவிக்கக்கூடிய இடம் மகா ஸ்மசானம் அப்பேற்பட்டது. ஹரிச்சந்திரா மயானம் அப்பேற்பட்டது. பைரவருடைய பெருமை இருக்கு, விஸ்வநாதர் விசாலாட்சியினுடைய பெருமை எல்லாம் மேற்கொண்டு எப்ப நமக்கு நேரம் கிடைக்கிறதோ சொல்றேன். இன்னைக்கு அவசியம் நேரம் இருந்தா கால பைரவரையும் சேவிச்சுட்டு வரணும். அவசியம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஜனாதிபதி கால பைரவர், அவரை நாம சேவிக்காம போகக்கூடாது. காசியை விட்டுட்டு விஸ்வநாதரையும் கால பைரவரையும் அவரை நாம சேவிக்கணும். அம்பாள் சக்தி பீடத்துல ஜெகதம்பிகை விசாலாட்சி ரொம்ப பிரசன்னதையா இருக்கா. அன்னபூரணி ஆனந்தமான ஒரு அனுகிரகத்தை பண்ற. அதெல்லாம் தனித்தனியான சரித்தங்கள், காசி காண்டம், நிறைய விஷயங்களை நுட்பமா சொல்லிட்டு போறது. சுவாமியினுடைய அனுகிரகம், சுவாமியினுடைய பிரசாதம். 3 விஷயம்: தீர்த்தமாடுறது, பித்ருக்களுக்கு கரை சேர்க்கறது, சுவாமியை போய் தரிசனம் பண்றது. சுவாமி தரிசனம் பண்றதுங்கிற மாதிரி க்ஷேத்ராடனம் பிரதட்சணம் வருது. காலாரதான் அந்த காலத்துல எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும். இப்பதான் நமக்கு எல்லாம் வாகனம். வெகு வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி நமக்கு யாத்திரை ஆவரத்தை கொஞ்சம் பேர் அடிச்சுட்டு வரத நடத்தி தான் காசி முழுக்க அடிச்சுட்டு போவோம். இப்பெல்லாம் நடக்கிறதுக்கே நம்ம அவசரம் கஷ்டப்படுறோம். சுவாமியுடைய அனுகிரகம் மேல எல்லாருக்கும் அனுகிரகமாக்கி தரலாம். விஸ்வநாதர் விசாலாட்சி, அன்னபூர்ணி, டுண்டி விநாயகர் இதெல்லாம் நமக்கு அனுகிரகமாக்கி தரலாம். காலபைரவருடைய அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கணும். காலபைரவாட்டகம் சொல்றத ரொம்ப அழகா சொல்றது. ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல். தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியால யக்ஞ சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருத்த வந்தி கம்பரம் காஷிகா புராணினா பைரவ ஆனந்தமா காசிய பிரதட்சணம் பண்ணி அனுகிரகத்தை வாங்கிட்டு சௌபாகியம் உண்டாக்கிறதுனால சுவாமி இப்போ பார்வதி பதஜே நாடுடைய சிவன் போற்றி. विश्वनाथ महाराज की, विशालाक्षी माधा की, अन्नपूर्णी माधा की, गंगा मैया की, काल भैरव की।